கொஞ்ச நாளைக்கு தான் இதுல ஓத வரையும் ஓதிட்டோம் காத்துட்டாங்க. மாமா வாங்க. ஆமா ஆமா ராமசாமி வீட்டுக்கு கால் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சொல்லு. ஆமா இந்த ஊரான ஊருக்குள்ள இப்படி தன்னத்தன்மையாக வந்திருக்கும் போது ஒரே ஒரு குஞ்ச கூட காணுமே. ஒரு குஞ்ச கூட காணுமா? குஞ்ச தேடுறேன் சும்மா தான் இருக்கிறேன். பங்களா கட்டி பெரிய ஆளுமா? ஏமா சேலத்துல பார்க்கலாம், மேச்சேரியில பார்க்கலாம், மேட்டூர்ல பார்க்கலாம், வாமலூர்ல பார்க்கலாம், சேலத்துல பார்க்கலாம். எல்லாம் கட்டி பெரிய மினிஸ்டர்மா. சரி அவரை பார்க்கணும்னா இந்தாண்ட பொம்பளை போட்டா இருக்கான், அந்தாண்ட ஆம்பளை போட்டா இருக்கான். சேர் போட்டு ஒரு டப்பா வச்சு விளக்கு மாதிரி வச்சு உட்காந்துக்கிட்டு பாரு. அப்படியா? 5 ரூபா தான் வேணும். அவர் 50 வேண்டாம். அவர் பார்க்கணும்னா? ஆமா. நீ சொல்றது பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏமா கக்கூஸ் கழுவுறாரா? அதேதாமா. அப்படியா? ஆமா. சரி நான் போய் பார்க்கட்டுமா? சரி ஆகட்டும். சம்பளம் எவ்வளவு வருதோ தெரியல. அப்பனும் மகளும் இந்த இல்ல வந்து விளக்கமாத்த வச்சு நான் கச்சூர் கூட்டிட்டு இருக்கிறேன். வேற பொண்டமாயா அந்த பிள்ளை அப்படியே கூப்பிடுவோட மரியாதை நீ மரியாதை பண்ணா இல்ல என்னடா போடி போடா பொம்பளை மரியாதை கொடுக்கணும்னா ஆம்பளை பெருசு பொம்பளை தான் பெருசு. பொம்பளை பெருசு ஆம்பளை பெருசு ஆம்பளை பெருசு. அப்படியா? ஆமா தான் பெருசுங்கிறேன். ஆம்பளை மரியாதை கொடுக்கல. நீ ஒரு பொம்பளை மரியாதை போடி போடா. கமாடி ஆமா தாயே இவ்வளவு அழகா வந்து சரி நீ யாரும் பேரு இருந்தாலும் சீராளருக்கு தெய்வீக ராஜசபை. இந்த ராஜசபை என்பதாக ஆணாய் பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த எவ்வளவு தாய்மார்களும் அனைவற்று பேருக்கு கடல்களை போல் கச்சலிக்கிறது. இருந்தாலும் இன்று எதற்காக தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்று செய்துள்ளார்கள்? ஏன் நானாலும் அம்மாலும் மகனும் மாட்டுமே தெரியுது. அவனுங்க என்ன வர சொன்னாங்க. எப்ப தூங்கிட்டு குத்து போயிட்டு வந்து வண்டி ஓடி வந்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து என்னங்கன்னா அலைநூறு போய் நம்ம போய் இருந்தாலும் எனக்கு வீரகாரன் கும்பாபிஷேகம் ஆமா பண்டிகை திருவிழா முன்னிட்டு இன்று ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்று செய்துள்ளார்கள். ஆமா இன்று அரங்கேற்று செய்துள்ள நாடகம் என்ன நாடகம் இல்லையா? அதையும் நானே சொல்லணுமா? ஆமா
வரைகளுக்கு போற நாடகம்னு சொல்லணும். இந்த ஊர் பேர் சொல்லணும். ஆமா. கூத்து பேரு சொல்லணும். சரி. ஆமா, நீங்களாம் எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட கேட்கறதுக்கு வந்தோம். அப்படியா? எப்ப இது நல்லா இருக்குதா? இல்ல நல்லாம நானே சொல்லிட்டா யாரு பொண்ணே நடத்த மாட்டாங்க. ஆமாம்மா, இருந்தாலும் புராணத்திலே ஒரு சிறந்த அதாவது நாடகமா விளங்கக்கூடிய வன்னிய புராணம். வன்னி புராணம் சிறந்த புராணம். அதாவது வன்னி புராணம். மன்னர்கள் எப்படி பிறந்தார்கள் என்ற வாழ்க்கை வரலாறு இப்ப கொண்ட நாடகத்துல தற்பால் விஷயமாக நான் வந்திருக்கும் போது நான் யாரும் எழுதுகிறேன். நான் யாரோட்டு பாப்பா ஆறு வீட்டுக்குள்ள நான் தெரியும். யார் வீட்டுக்குள்ள அப்பாரும் அம்மாரு. நான் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல நீ விரல விடணும். எதல கணக்குல. ஆமா. விரல விடுறதம்மா. ஐயோ, இது கேட்காம இல்லையா? 5 மணியா நம்ம வீட்டுக்கு போயிருவோம். ஆமாம்மா, இருந்தாலும் என் பெண்பலத்தை பாராட்டி அவரவர் சொத்துல இருந்து பெண்கள் இருக்கார்கள். அனைவற்று பேருமே இன்னும் கூத்து பார்க்கிற அனைத்து நல்ல உள்ளங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அம்மம்மா, ஆண் போன மக்கமெல்லாம் அரசு பெற்றாண்டு பெண் போன மக்கமெல்லாம் பெற்ற பிறகு எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி சீர சிறப்புடன் நோய் நொடி இல்லாத நீடோடி காலம் வாழ்ந்திருக்க வேண்டி இந்த கடவுளை வேண்டிக் கொள்கிறோம்.